உதய பெருமாள் சொல்றாரு செல்வநாயகி கிட்ட, நான் தான் நீ சொல்றத செய்யறேன்னு சொல்லிட்டேன்ல, உனக்கு சிவாவை வீட்டை விட்டு அனுப்பணும், அவ்வளவுதானே? அத நான் பாத்துக்கிறேன், தயவு செய்து நீ எதுவும் பண்ணிராத. என்னங்க, இப்ப கூட அவனுக்கு அடிபட்டாலும் அடிபடாம வலிக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லங்க? உள்ள பாசம் அப்படியே உங்களை இழுக்குதோ? இதுக்காகவே நான் என்ன பண்றேன்னு பாருங்க. சொல்லிட்டு இந்திராணி நிக்கிறத செல்வநாயகி பாக்குறாங்க, பக்கத்துல போறாங்க. பூஜை ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. செல்வநாயகி கேக்குறாங்க, என்ன இந்திராணி, சிவாவை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கியா? ஆமா சித்தி, டைம் வேற ஆயிருச்சு, அவன் வர்றதுக்கு இவ்வளவு லேட் ஆகுது. உதய பெருமாள் பதட்டமா உட்கார்ந்துகிட்டு இருக்கத செல்வநாயகி பாக்குறாங்க. இந்திராணிய பார்த்து கேக்குறாங்க, உங்க அப்பாவோட நினைவு நாளுக்கு இன்னும் 2 நாள் இருக்குல்ல சித்தி? அதுக்கு இன்னும் 3 மாசம் இருக்கு சித்தி. அன்னைக்கு தானே நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ஆமா இந்திரா. உதய பெருமாளை பார்த்துக்கிட்டே இந்திராணி கிட்ட சொல்றாங்க, ஊருக்குள்ள தகுதி இல்லாதவங்க எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, ஆனா உங்க அப்பா அவ்வளவு நல்ல மனுஷன், யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காதவரு. ஆனா அந்த கடவுள் அவரை சீக்கிரத்திலேயே எடுத்துக்கிட்டாரு. நாளை சந்திப்போம்.